வெல்கம் டு ப்ளூ மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா பிஜிடிஆர்பி 2014-15 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ்னுடைய கொஸ்டின்ஸ் தான் நம்ம எம்சிக்யூவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா ஆக்சுவலாக ஒரு தேரம் ஒன்று நேமிங் தேரத்தை கொடுத்துருக்காங்க. என்ன தேரம் நீங்கள் பாருங்கள், புரிஞ்சால் தெரியும் நினைக்கிறேன். எஃப் ஆஃப் இசட் இஸ் a continuous function in a domain D and the integral of f of z for every closed contour in D is 0. Then f of z is ஆக்சுவலாக என்ன புரியுதா பாருங்கள். f of z வந்து நமக்கு வந்து கண்டினியூஸாக இருக்குது, சரிங்களா? அந்த டியில் நமக்கு கண்டினியூஸாக இருக்குது. தென் இன்டகிரேஷன் f of z dz is equal to 0ன்றாங்க. எஸ், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. அதாவது மொராரஸ் தேரத்தை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், மொராரஸ் தேரம். If f of z is continuous function in a region and if the integral f of z dz equal to 0, then f of z is analytic in inside D. ஸோ அப்போது ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன வருது? இதில் ஏ தான் நமக்கு ஆப்ஷன், சரிங்களா? ஸோ நேமிங் தரது இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, அந்த இன்டகிரேஷன் ஈக்குவேஷனில் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு சின்ன கொஸ்டின். தி டெரிவேட்டிவ் ஆஃப் ஆர்க் சைன் ஆஃப் இசட் இஸ், தட் மீன்ஸ் சைன் இன்வெர்ஸ் இசட்னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் வாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்க மாதிரி சைன் இன்வெர்ஸை பண்ணால் 1/√1 - z². ரூட்டை வந்து ஹாஃப் ஷேப்பில் இருந்து எழுதிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் டு தேர்ட் கொஸ்டின். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ரிசல்ட்டில் வருது. தட் இஸ் ஜீரோஸ் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் 0, ஐசோலேட்டட், நான் ஐசோலேட்டட், நன் ஆஃப் திஸ். ரிசல்ட் கீழே எழுதியிருக்கும் பாருங்கள். ஜீரோஸ் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஐசோலேட்டட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட். நெக்ஸ்ட்டு, the removable singularity of f of z is equal to sin root z by sin root normally root z. ஸோ ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் இதை. த சிங்குலர் பாயிண்ட் z is equal to z0 is said to be a removable singularity பாயிண்ட்னா அந்த லிமிட் z to z f of zல போட்டால் சம் வேல்யூ வரணும். தட் மீன்ஸ் எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா which is said to be removable singularity of that function f of z. ஸோ செக் பண்ணிடலாம். ஸோ நமக்கு கீழே இருக்கிற பாயிண்ட் ஃபஸ்ட்டு z equal to 0 எடுத்தோம்னா க்ளீனாக வருது பாருங்கள். லிமிட் z tends to 0 f of z is equal to லிமிட் z tends to 0 sin root z by root z. என்ன ஆக்சுவலாக ஒன்று தெரியும் நம்மளுக்கு இந்த வேல்யூஸ். ஸோ z is equal to 0 தான் நம்மளுக்கு ரிமூவபிள் சிங்குலாரிட்டியாக இருக்குது இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆப்ஷன். அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டினை பார்த்தலாம். ஃபிஃப்த்து கொஸ்டின் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்முலா. தட் இஸ் எனி 4 நம்பரை கொடுத்துட்டு அதனுடைய கிராஷ் டிவர்ஸியாக கேட்குறாங்க. நம்ம ப்ராப்ளம் கூட இதில் போடுவோம். பட் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் வந்து 1 2 3 4 1 4 3 2ன்னு இருக்குது. ஸோ இதில் பி தான் ஆப்ஷன் வரும், சரிங்களா? ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்டு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் பார்த்துருங்க. கிராஷ் ரேஷியோ ஆஃப் T1 T2 T3 T4 ஆர், ஸோ ஆப்ஷன் பி தான் க்ளீனாக இருக்குது. இது வெரி டைரக்ட் ஃபார்முலா, சரிங்களா? அடுத்து சிக்ஸ்த்து ரெசிடியூ யூஸ் பண்ணி போடலாம். இது இன்டகிரேஷன். இது என்ன பண்ணலாம் நீங்கள்? ரெசிடியூ ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டகிரல் ஃபைன் பண்ணுறது. அது ரெசிடியூ தேரம் இருக்கு இல்லையா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்டகிரேஷன் f of z dz is equal to 2πi sum of residues. ஸோ நம்மளுடைய சர்க்கிளிங் என்ன கொடுத்துருக்காங்க? சென்டர் 0, ரேடியஸ் வந்து 4ன்னு கொடுத்தாச்சு. ஸோ 4 ஆப்ஷனில் எதுன்னு கேட்குறாங்க. முதல்ல சைன் இசட்டுக்கு நம்ம இசட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சைன் இசட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னா ஃபஸ்ட்டு 0ல் 0 ஆகும், அதுக்கப்புறம் பை 2π 3π 4 அண்ட் ஸோ ஆன் போகும். ஸோ தட்
Z is equal to n pi, where n is equal to 0, 1, 2, 3 up to n. So first நமக்கு இதில் Z0 எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் பாயிண்ட், ஏன்னா அந்த பாயிண்ட் லையிங் அந்த தட் சர்க்கிள் இல்லையா. ஸோ Z0 லைஸ் இன்சைட் C, mod Z is equal to mod Z is equal to 4, 3ன்னு போட்டிருக்கேன், மாற்றிக்கலாம். ஸோ 0ன்றது சென்டர் உள்ளே இருக்கும். அப்போ நம்ம ரெசிடியூ ஃபார்முலா போட்டுடலாம். ரெசிடியூ என்ன பண்ணலாம்னா f of z ஈக்குவல் டு மேலே ஒரு ஃபங்க்ஷன் கீழே ஒரு ஃபங்க்ஷன், அந்த டைப்பில் ரெசிடியூ ஃபார்முலா இருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணுவோம், மேலே h of 0, கீழே வந்து g dash of 0. h of z என்னது z. ஸோ மேலே ஆக்சுவலாக இசட்னு மேலே வந்து இசட்னு இருக்குது, கீழே வந்து நமக்கு இதில் ஆக்சுவலாக வேல்யூ வந்து 0 வருமோ, ரைட். ஏன்னா h of 0னா சைன் 0 போட்டால் நம்மளுக்கு 0 ஆகிடும்ல, இங்கே இசட் தான் வரும். ஸோ இசட் வந்து இங்கே 0 ஆனால் கூட 0 பை நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் வரும். ஈவன் உள்ளே இருந்தால் கூட நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து 0 தான் வருது. ஸோ ஆப்ஷன் பி த ரைட். இன்னொரு ரெசிடியூ ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. the residue of the function z³ by z² minus 1 அட் எந்த இடத்துல, இன்ஃபினிட்டியில். இந்த மாதிரி சம்மு கொடுத்தாங்க என்ன பண்ணலான்னா 1/z கோஆப்ஷனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நெகட்டிவ் சைன் போட்டால் ஈஸியாக இருக்கும். கொடுத்துருக்கிற நம்பரை அப்படியே ஃபார்முலா அப்படியே எழுதிக்கலாம். f of z z² வெளியே எடுக்கிறோம், கேன்சல் ஆகிடுது. இதை வந்து 1 - x பார் -1 அந்த ஃபார்முலா ஷேப் எழுதுகிறோம். 1 - x பார் -1 எக்ஸ்பிரஷனாக 1 + x ப்ளஸ் x² ப்ளஸ் x³ அப்படியே போகும் இல்லையா. அதுக்கப்புறம் இசட்டை உள்ளே அலோவ் பண்ணோம்னா கேன்சல் ஆகிட்டு 1/z டேம் இருக்குல்ல, இதை மட்டும் எடுத்துக்கங்க. அதனுடைய கோஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1. பட் ரெசிடியூ அட்டு இன்ஃபினிட்டிக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் கோஆப்ஷன் ஆஃப் 1/z ஃபார்முலா வரும் நம்மளுக்கு அது. நெக்ஸ்ட்டு 8th வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபிக்ஸட் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், W எடுத்துகிட்டு இசட்டை போடுவோம், W அவ்வளோதானே. ஸோ அப்படி ஆப்ஷன் போகிறப்போ நம்மளுக்கு இது தான் வருது, C தான் வருது. செக் பண்ணிக்கலாம். ஸோ W equal to Z in W equal to 1/z அதில் போட்டால் z² equal to 1. ஸோ z equal to +or -1. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட். அதுக்கப்புறம் ஒரு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் an என்ன டேம் வரும், n/2 எடுத்துக்கலாமா. ஸோ ஆருக்கு என்ன ஃபார்முலா போகும் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸுக்கு, r equal to limit n tends to infinity mod of an/an+1. சில இதில் வந்து 1/rன்னு போட்டு இப்படி திருப்புவாங்க, வேண்டாம் நீங்கள் மறந்துடுவீங்க, அதெல்லாம் டைரெக்டாக ஆறுனே போட்டுக்குங்க. இப்போ மாடுலஸ் எதுக்கு போடுறாங்க, நெகட்டிவ் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ நெகட்டிவ் ரிலீஸ் பண்ணிங்கன்னா an/an+1 வந்து ரிவர்ஸில் போயிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா n/n+1 we take n again காமன், அதுவும் கேன்சல் ஆகிடுது. ஸோ n-க்கு இன்ஃபினிட்டி கொடுத்தோம்னா we get 2. சரிங்களா. ஸோ n equal to 2 வந்துடுது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு, அது டியில் தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா. 10th வந்து இது நல்லா பைகட் பண்ணி வச்சுங்க. நான் இந்த கன்ஃபார்மல் மேப்பிங் வரும் காம்ப்ளெக்ஸில், அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நல்ல ஒரு தியரி கொஸ்டின் இது. நம்ம +2ல் கூட என்ன பண்ணுவோம்னா அந்த லோக்கஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் போடுவோம். இசட் வர இடத்துல x + i ரீப்ளேஸ் பண்ணுவோம். ரீப்ளேஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து x² + y² 2gx + 2fy + c = 0 அப்படின்னு வரும், விச் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். இதுக்கு அதே மாதிரி தான் நீங்கள் இசட்டுக்கு x + iy போட்டு இதுக்கு x + i ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷேப்லேயே ஆல்மோஸ்ட் வரும். ஸோ இது என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட்ஸ் ஏ சர்க்கிள். ஞாபகம் வச்சுங்க. The equation z minus p by z minus q equal to k represents a circle with
P and Q has a points inverse with reference to it. So option B தான் நமக்கு இதில் perfect solution. அடுத்து ரெண்டு கொஸ்டின் தான் நமக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில். If f of z is an entire function, then the Taylor series is very simple. F of z is an entire function, then the Taylor series is convergent for every z. அதுக்கப்புறம் 12th question. If z equal to a is an isolated singularity of f, then a is a pole of f if limit z tends to a mod f of z. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா if z equal to a is an isolated singularity of f, then a is a pole of f if என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா pole of இது கண்டிஷனை வந்து இன்ஃபினிட்டி தான் வரும். நம்ம லிமிட் அப்ளை பண்ணோம்னா we get infinity. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆப்ஷன். இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேங்க் அவங்க ஆக்சுவலாக வச்சுட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் கமிட்டியில் இதில் பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கும். சிலபஸ் இல்லாத ஒமிட் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட் சிலபஸில் என்ன இருக்கும் அதுபடி ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். 60% கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் ரிப்பீட் ஆக வேண்டும் கண்டிப்பாக. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்துட்டுருக்கோம். அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.